இன்றைய திருப்பலியானது இன்று 24வது பிறந்த நாளை காணும் ராபின் கிறிஸ்டோபர் எல்சன் இறைவனுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் எதிர்காலம் சிறப்பாக அமையவும் உடல் நலன்களுக்காகவும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஆரோக்கிய சாமி சூசையம்மாள் அருட்தந்தை லூயிஸ் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அருட்தந்தை பால் தலாமோர் ஆண்மலை பாற்றிக்காகவும் சாமிதாஸ் பொனேரோ லூர்து மரி பொனேரோ ஆண்மலை பாற்றிக்காகவும் அருள் சகோதரி மார்த்தாள் மரியாள் பெருநாயக சாமி சபரியம்மாள் கிளமண்ட் ராபர்ட் சின்னப்பன் சின்னம்மாள் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் பெத்லமேட் சபையில் மரித்த அருள் சகோதரி இவாஞ்சலினா தியாஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும் தூய இதய மரியன்னை சபையில் மரித்த சபை அதிபர்கள் தலைவியர் அருள் சகோதரிகள் உபகாரிகள் பணியாளர்கள் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாழ்வில் எல்லாமே இயேசுதான், என்னாலும் என்னாலும் இயேசுதான், என் முன்னும் என் பின்னும் இயேசுதான், என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். விண்ணிலிருந்து மண்ணில் வந்தவர் இயேசுதான், என்னை மீட்க தன்னை தந்தவர் இயேசுதான். விண்ணிலிருந்து மண்ணில் வந்தவர் இயேசுதான், என்னை மீட்க தன்னை தந்தவர் இயேசுதான். அவர் நாமம் நான் பாட அன்பு காட்டி ஆற்றல் தந்தவர் இயேசுதான். அவர் நாமம் நான் பாட அன்பு காட்டி ஆற்றல் தந்தவர் இயேசுதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், என்னாலும் என்னாலும் இயேசுதான், என் முன்னும் என் பின்னும் இயேசுதான், என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித அவிலா திரைசம்மாளுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். ஸ்பெயின் தேசத்திலே பிறந்தவர். 1515வது ஆண்டு பிறந்திருக்கின்றார். கார்மேல் சபையிலே சேர்ந்த அவர் கார்மேல் சபையை சீர்படுத்த வேண்டும் என்ற கடவுளுடைய உந்தல் ஏற்பட்டு சபையை சீர்படுத்துவ முறையாக சிலுவை அருளப்பர் என்ற குருவானவரை துணைக்கு வைத்துக்கொண்டு அந்த கார்மேல் சபையை முற்றிலுமாக மாற்றி அமைத்தார்கள்.
இவருடைய வாழ்க்கை திருச்சபைக்கு பெருத்த மாற்றத்தை கொண்டு வந்தது. நிறைய ஞான புத்தகங்களை எழுதியது மட்டுமல்லாமல் துறவர வாழ்க்கையில் சகோதரிகளுக்கு பெருத்த மாற்றத்தை கொண்டு வந்து திருச்சபையிலே பெருத்த மாற்றத்தை கொண்டு வந்தவர். இவர் 1582 ஆண்டு மரித்தவர். இவரை திருச்சபைக்கு மறை வல்லுநராக உயர்த்தியிருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் தூய ஆவியாரால் நிறைவான வாழ்வின் வழியை திரு அவைக்கு கட்ட புனித தெரேசம்மாளுக்கு தூண்டி எழுப்பினீரே. அவருடைய விண்ணக படைப்பினை என்னும் உணவால் நாங்கள் என்னும் வளம் பெற்று உண்மையான புனிதத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் பற்றியறிய செய்வீராக. உம்மோடு தூய ஆவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1-11 முடிய. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரே, நீங்கள் யாராயினும் சாக்குப்போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழியில்லை. ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள். தீர்ப்பளிக்கும் நீங்கள் அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே. இத்தகையவற்றை செய்வோருக்கு கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வழுவாதது என்பது நமக்கு தெரியும். இவற்றை செய்வோர் மேல் தீர்ப்பளிக்கும் நீங்களும் இவற்றையே செய்து வருகிறீர்கள். நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என நினைக்கிறீர்களா? அல்லது அவரது அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா? உங்களை மனமாற செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்கள் கடின உள்ளம் உங்களை மனம் மாறவிடவில்லை. ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள்.
ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார். மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாற்றி மாண்பு அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிலை வாழ்வை வழங்குவார். ஆனால் தன்னலம் நாடுபவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிபவர்களின் தலைமேல் அவருடைய சினமும் சீற்றமும் வந்து விழும். முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும், அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும். அவ்வாறே முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும். ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 62 இறைவசனங்கள் 1, 2, 5, 6 மற்றும் 8 முடிய. மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றே. மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றே. கடவுளின் செயல்களுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன். எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். பல்லவி. மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றே. நெஞ்சே, கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். பல்லவி. மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றே. மக்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம். பல்லவி. மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றே. மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ
பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு! நீங்கள் புதினா, கறியிலை மற்றும் கீரை, செடி வகைகள் எல்லாவற்றிலும் 10% காணிக்கையாக படைக்கிறீர்கள். ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. இவற்றைத்தான் கடைப்பிடித்திருக்க வேண்டும். ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது. ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு! தொழுகை கூடங்களில் முதலான இருக்கைகளையும் சந்தை வெளிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்கள். ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள். திருச்சட்ட அறிஞர்கள் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார். அதற்கு அவர், ஐயோ திருச்சட்ட அறிஞர்களே, உங்களுக்கும் கேடு! ஏனெனில் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ அதை சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் ஐயோ கேடு, ஐயோ கேடு இந்த வார்த்தையை வழக்கமாக அவர் எங்குமே சொல்லுவது கிடையாது. ஒருபொழுதும் மக்களை சபிப்பது கிடையாது. ஆனால் இவர் இந்த சாபனை கொடுக்கின்ற இந்த செயல் ஆண்டவர் இஸ்ராயல் மக்கள் மீது உள்ள அன்பெல்லாம் கடந்து, குறிப்பாக பரிசேயர், சதுசேயர், சட்ட வல்லுநர்கள் இவர்களை பார்த்து தான் ஐயோ கேடு என்று சொல். காரணம் என்னவென்றால், மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய அவர்கள், போதிக்க வேண்டிய அவர்கள், போதனையை தங்களுடைய வாழ்க்கையாக கொண்டிருந்தவர்கள் சரியான முறையில் செய்யவில்லை. போதித்தார்கள், கடைபிடிக்கவில்லை. சில உதாரணம் சொல்கிறார். புதினா, கறியிலை, கீரை, செடி. கடவுளுக்காக மக்கள் காணிக்கை செலுத்துகிறார்கள். 10% தங்களுடைய தோட்டத்திலோ நிலத்திலோ வருவாயிலோ இருக்கிறது கொண்டு 10% கொடுக்கின்றார்கள். தைத் என்று சொல்லுகிறார்கள். இதனை மக்கள் செய்கிறார்கள். குறிப்பாக பரிசேயர், சதுசேயர் இவர்கள் தவறாமல் செய்கிறார்கள். ஆனால் நீதி, நேர்மை, உண்மை இவைகளெல்லாம் கடைபிடிப்பது கிடையாது. நீமை கிடையாது, நீதி கிடையாது, நேர்மை கிடையாது, உண்மை கிடையாது. தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் வெளிவேடமாக இருக்கிறது. இப்படி வெளிவேடம் செய்து கொண்டு தாங்கள் நீதிமான்களைப் போல இந்த காணிக்கைகள் எல்லாம் செலுத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தைகள் இன்று நம் எல்லோருக்கும் சொல்லப்படுகிறது. நம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மக்கள் எல்லோரும் வத்தி வாங்கி வைப்பாங்க, காணிக்கை போடுவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் தங்களுடைய மனசாட்சிக்கு மாறாக நடந்து கொண்டு இருப்பார்கள். நீதி நேர்மையை கடைபிடிப்பது கிடையாது, உண்மை கிடையாது, அன்பு கிடையாது. ஆனால் வெளிவேடத்திற்காக எல்லாவற்றையும் செய்கிறார்கள். இதைத்தான் இன்று ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். வசனத்தை பாருங்கள். வெள்ளை எடுத்த கல்லறைன்னு சொல்லுவார். யாரை? பரிசேயரையும் சதுசேயரையும் சட்டவண்ணர்களையும் பார்த்து சொல்லுகிறார். அந்த வசனம் அவர்களுக்கு மட்டும் இல்லை, இன்று நம்ம எல்லோருக்கும் சொல்லப்படுகிறது. வெள்ளை எடுத்த கல்லறையாக இருக்கிறது. சாமியார்களும் கன்னியாசிகளும் போட்டிருக்க உடுப்பு வெள்ளை எடுத்த கல்லறைகள் என்ற அந்த வசனத்தை இன்று நமக்கு சொல்லப்படுகிறது. காரணம், நாம் வெள்ளை அடித்த உடுப்புகளை போட்டிருக்கின்றோம். ஆனால் உள்ளத்திலே எத்தகைய மனநிலையில் இருக்கின்றோம்? ஒருவர் ஏற்றுக்கொள்வது மனித அபிமானம், மற்றவர்களை மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளாத நிலை இன்று அதிகமாக இருக்கின்றது. துறவர சபையிலும் சரி, எல்லா இடத்திலும் இருக்கின்றன. கிறிஸ்துவ வாழ்வை எடுத்துக்கொள்வோமே ஆனால் குடும்பத்திலே நடக்கின்ற அநியாயங்கள், வெளியில் அந்யோன்யார் பக்தி, மாதா பக்தி, எல்லா சடங்கு முறைகளும் செய்வார்கள். ஆனால் உண்மையான அன்பு, இரக்கம், பரிவு, விட்டு கொடுப்பது, மன்னிப்பது, மனப்பாவு, இந்த மனநிலை கிடையாது. இதைத்தான் ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகின்றார். வெள்ளை அடித்த கல்லறைகளில் நம்மை சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே
கடைபிடிக்க வேண்டியது அன்பு, இரக்கம், பரிவு, மன்னிப்பு. இவைகளை கடைபிடிப்பது சிறந்த கடமையாகும். அதை விட்டுவிட்டு சிறு சட்ட அறிஞர்கள் வேதாகமத்தை படித்தாங்க, அதை மக்களுக்கு அறிவித்தாங்க, கடைபிடிக்கவில்லை. திருச்சட்ட அறிஞர்கள் தான் சிறந்தவர்களாக பாராட்டப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் அந்த திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை. அத்தகைய ஒரு மனநிலை இல்லாமல் இறைவனுடைய கட்டளைகளை ஏற்று கடைபிடித்து வாழ இந்த பரிப்பு சிறை மன்றாடுவோம். வாழ்வை பலியாய் தந்திட வந்தேன், வரமெல்லாம் தந்தவரே. தாழ் பணிந்து கையளிக்கின்றேன், ஏற்றிடுவாய் என்னை மாற்றிடுவாய். தாழ் பணிந்து கையளிக்கின்றேன், ஏற்றிடுவாய் என்னை மாற்றிடுவாய். அழிவுறும் ஆசைகள் விலகிடுமே, அழியா உன் உறவு நிலைத்திடுமே. அழிவுறும் ஆசைகள் விலகிடுமே, அழியா உன் உறவு நிலைத்திடுமே. உடலாக உயிராக என்னை முழுதும் உனக்காக உளமாற அளித்திடுவேன். அன்பில் நிலைத்திட அருளில் வாழிட வரமொன்று எனக்கு தாருமையா. வாழ்வை பலியாய் கண்டிட வந்தேன், வரமெல்லாம் தந்தவரே. வாழ்வினில் நீ தந்த வசந்தங்களை, தாழ்வினில் நான் பெற்ற வருத்தங்களை. வாழ்வினில் நீ தந்த வசந்தங்களை, தாழ்வினில் நீ பெற்ற வருத்தங்களை. இன்னும் எண்ணில் உள்ள யாவையுமே வள்ளல் உன் பீடம் வைத்திடுவேன். கனிந்த மனதுடன் நீயும் ஏற்று கனி தரும் மரமாய் மாற்றுமையா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திரேசாவின் இறைப்பற்று நிறைந்த பணி உமக்கு மிகவும் உகந்ததாயிருந்தது. அதுபோல நாங்களும் அளிக்கும் காணிக்கைகள் உமது மாண்புக்கு ஏற்புடையவாயிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அவிலா திரைசம்மாளுடைய விழாவில் அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியை எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாப்பு வழங்குகின்றீர். ஆகவே வான தூதரணிகளோடு புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்கள் அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித அவியலா திரைசம்மாள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் இருந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன், எனது ஆன்மா நலமடையும். திருவினையில் என்னை ஒரு நரம்பென இறைவாயேற்றிடுவே, சுகராக மீட்டிடுவே.
உன் திருவீணையில் என்னை ஒரு நரம்பென இறைவாயேற்றிடுவே சுகராகமேற்றிடுவே. தூசு படிந்த நரம்பு என்று என்னை வெறுத்து விடாதே. மாசு நிறைந்த மனிதன் என்று உம்முறவை நிறுத்தி விடாதே. தூசு படிந்த நரம்பு என்று என்னை வெறுத்து விடாதே. மாசு நிறைந்த மனிதன் என்று உம்முறவை நிறுத்தி விடாதே. என் இயேசுவே, என் தெய்வமே, என்னோடு நீ பேச வேண்டும். உம் வார்த்தையில் நிதம் நானும் உயிர் வாழ வேண்டும். இறைவா 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 உம் திருவீணையில் என்னை ஒரு நரம்பென இறைவாயேற்றிடுவே சுகராகமேற்றிடுவே. உம் திருவீணையில் என்னை ஒரு நரம்பென இறைவாயேற்றிடுவே சுகராகமேற்றிடுவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமக்கு கீழ்ப்படிதல் உள்ள உமது குடும்பத்துக்கு விண்ணக உணவால் நிறைவு அளித்துள்ளீரே. அதனால் புனித திரேசாவின் எடுத்துக்காட்டால் உமது இரக்கத்தை எப்போதும் பாடுவதில் அது மகிழ்ந்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
மாநிலம் போற்றிடும் ஆவலனே திருமாமரி காவலனே புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த முனிவளனே உம் பாதம் பணிந்தோம் மாநிலம் போற்றிடும் ஆவலனே திருமாமரி காவலனே உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ இறைவன் கையில் தவழ்வதனால் உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ இறைவன் கையில் தவழ்வதனால் மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே மலை தருவோ தாய்மாரி துணையார் மாநிலம் போற்றிடும் ஆவலனே திருமாமரி காவலனே புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த முனிவளனே உம் பாதம் பணிந்தோம் மாநிலம் போற்றிடும் ஆவலனே திருமாமரி காவலனே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.